அண்மை செய்தி. இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். அமைச்சர் பியூஷ் கோயல் கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். இந்தியா அமெரிக்கா இடையே அண்மையில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தொடர்பான விவரங்கள் சில நாட்களில் வெளியிடப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது அது தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இந்தியாவை சேர்ந்த வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்ட நிலையில், அதே போல அமெரிக்க சார்பில் வெள்ளை மாளிகையில் இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் இரு தலைவர்கள், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த இடைக்கால ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அதில் முக்கிய அம்சமாக இந்தியாவிலிருந்து $30 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதிக்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 18% இறக்குமதி வரி விதிக்கும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அதே போல பிளாஸ்டிக், தோல் பொருட்கள், ஜவுளித்துறையில் 18% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக மருந்து பொருட்கள், வைரம், விமான பாகங்கள் உள்ளிட்ட இறக்குமதிக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டு இருப்பதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டிருக்கிறார். 232 விமான பாகங்களுக்கு இறக்குமதியிலிருந்து வரிகளுக்கு அமெரிக்கா அளித்துள்ளதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் தான் இந்தியாவிற்கு இந்திய பொருட்களுக்கு 25% வரை வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதே போல அந்த வரியானது உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அந்த வரியானது குறைக்கப்பட்டு தற்பொழுது 18% என்ற அளவிற்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.